கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். என்னோடு சேர்ந்து என்னாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம், சீக்கிரமா எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம், பக்கம் 175, பழைய ஏற்பாட்டில் பக்கம் 175, 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவர் என்பதே. ஆமென். அருமையானவர்களே, கடந்த நாட்கள்ல இந்த வாரத்தின் வார்த்தைக்காக காத்திருந்த பொழுது ஆண்டவர் என் இருதயத்தில் கொண்டு வந்த, என் சிந்தனையில கொண்டு வந்த ஒரு வார்த்தை தான் இந்த வசனங்கள். கவனிங்க. அதாவது இது யாருக்கு எப்ப சொல்லப்பட்டது என்கிற காரியங்களை இந்த வசனத்தின் அடிப்படையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். என கவனிங்க அருமையானவர்களே, அந்த காலங்கள்ல இப்பொழுது இருக்கிற மாதிரி அல்ல. அப்பொழுதெல்லாம் ஆசாரியர்கள் மட்டும்தான் ஆலயத்துக்குள்ள வரணும், ஆசாரியர்கள் மட்டும்தான் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியும், ஆசாரியர்கள் மட்டும்தான் தேவனுக்காக பலி செலுத்த முடியும். ஆசாரியர்களை மட்டும் கர்த்தர் என்ன பண்ணியிருந்தார்னா தம்முடைய ஊழியத்திற்காக, தம்முடைய பணிவிடைக்காக அவர்கள் என்ன பண்ணார்னா பிரித்து வைத்தார். பாருங்க, அதுலயும் முக்கியமா சில கோத்திரத்தை மட்டும் கர்த்தர் தெரிந்தெடுத்து என்ன பண்றார்னா தம்முடைய ஊழியத்திற்காக அவர்களை பிரித்தெடுத்தார் என்று நாம் பார்க்க முடியும். ஆமென். கவனிங்க. இப்போ கர்த்தர் மோசேயை தெரிந்தெடுத்து கர்த்தர் மோசே கிட்ட பேசுறார். பாருங்க, மோசே நோக்கி கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றார். என்னன்னா, பல காரியங்களை ஜனங்களுக்காக சொல்லி ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது எப்படி அவர்களை ஆசீர்வதிக்கணும்ன்ற சில காரியங்களை ஆண்டவர் அங்க எழுதுறார். பாருங்க, நான் உங்களுக்காக படிக்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கிற விதம், எப்படி அவர்களை நீ ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றாரு. பாருங்க, 24ஆம் வசனத்தை பாருங்களேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இப்படின்னு நீ ஆரோன் கிட்ட போய் சொல்லு. ஆரோன் என் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லி அவன் என்ன பண்ணணும்னா ஆசீர்வதிக்கணும். அவன் ஆசீர்வதிக்கும் பொழுது நான் பரலோகத்தில் இருந்து என் மனசார என் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு அவர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்? அவர் தம்முடைய ஜனங்களை மனதார ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. உங்களை என்னையும் அவர் ரொம்ப ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பாருங்க, அதனாலதான் நீங்க புதிய ஏற்பாட்டில் இப்ப இருக்கிற நம்மலாம் யாருன்னா புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். நம்மலாம் எப்படி உங்களை நாங்க ஆசீர்வதிக்கிறோம் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுறார். என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் உங்க எல்லாரோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சில காரியங்களை எழுதுறார். அப்படிதான் ஒவ்வொரு ஆராதனையிலையும் நாங்க என்ன பண்றோம்னா உங்களை ஆசீர்வதிச்சு அனுப்புறோம். ஆனா பழைய ஏற்பாட்டுல தேவனே சில ஆசீர்வாதத்தை தம்முடைய ஜனங்கள் மேல ஒரு ஊழியக்காரன் பேச வேண்டும் என்று அங்க எழுதுறார். அதுதான் இன்றைக்கு நீங்களும் நானும் வாசிக்க கேட்ட இந்த வசனங்கள். அதுல முதலாவது காரியத்தை பாருங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இந்த வசனத்தை தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆக்சுவலா 3 காரியங்களை ஆசாரியன் சொல்லி ஆசீர்வதி. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய சில ஸ்பெஷல் பிரேயர்ல அது ஸ்பெஷல் பிரேயர் ஆகட்டும், கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துடைய முதல் ஆராதனை, திருவிருந்த ஆராதனை, இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வழக்கத்தின் மாறாக எப்பவுமே வழக்கமா பவுல் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஆனா இந்த மாதிரி ஸ்பெஷல் அந்த ஆராதனைகளை எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு அந்த மோசேயின் இடத்துல கர்த்தர் ஆரோன் கிட்ட சொல்லி ஜனங்களை ஆசீர்வதிக்க சொல்ல வேண்டிய அந்த ஆசாரிய ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொல்லி உங்களை ஆசீர்வதிச்சு அனுப்புவோம். பாருங்க. ஆமென். இது சொல்லும் பொழுது தேவனுக்கு பிரியம் உண்டாகும். அதாவது
எல்லாம் சொன்னாலும் அவருக்கு ரொம்ப பிரியம் தான். ஆனா இந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே சொன்ன ஆசீர்வாதம். ஆமென். இது கர்த்தரே தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்பின ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அதனால இந்த ஆசீர்வாதத்தை சொல்லி உங்களை நான் பிளஸ் பண்ணி அனுப்பும் பொழுது ஆண்டவர் உங்களை மனதார ஆசீர்வதித்து அனுப்புகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சரி, இந்த ஆசீர்வாதத்துல மறைந்திருக்கிற சில காரியங்களை இந்த காலை நேரத்தில் உங்களோடு நான் வேகமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதுல 3 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. முதல் ஆசீர்வாதம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். இரண்டாவது ஆசீர்வாதம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். மூன்றாவது அவர் சொல்லுகிற காரியம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்கிற இந்த 3 விதமான ஆசீர்வாதத்தை ஆசாரியன் என்ன பண்ணுவான்னா தம்முடைய ஜனங்கள் மேல கூறுவான் பாருங்க. ஆமென். இதுல முதல் காரியத்தை தான் இந்த காலை நேரத்துல நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாரும் சேர்ந்து அந்த ஆசீர்வாதத்தை வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? 24ஆம் வசனத்தை பாருங்க. நான் உங்களோடு படிக்கிறேன், என்னோடு சேர்ந்து எல்லாரும் படிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். இப்ப இங்க உன்னைன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல என்னை அப்படின்னு சொல்லி போட்டு உங்களை நீங்களே சொல்லிக்கிற மாதிரி நீங்க படிக்க போறீங்க. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர். எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர். திரும்ப சொல்லுங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். நல்லா கவனிங்க. அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது எப்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறாரா? அதாவது இங்கே பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப தெளிவா ஒரு காரியத்தை எழுதுகிறார். என்னன்னா, அவருடைய ஆசீர்வாதத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அது என்னன்னா, அதுதான் நம்மை பாதுகாக்கிற ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. உலகத்துல ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க பாருங்க. என்னன்னா, நோயற்ற வாழ்வே. வெரி குட். உலகத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். என்னதான் நம்ம கிட்ட சொத்து பத்துகள் இருந்தாலும், என்னதான் காரு பங்களான் இருந்தாலும், வியாதின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அது பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஆகிறது. எவ்வளவு இந்த கொரோனா டைம்ல ஒரு வீடியோ நான் பார்த்த பாருங்க. அந்த வீடியோல அந்த ஒரு நபர் மிகப்பெரிய பணக்காரர். அவருக்கு அந்த கொரோனா வியாதி வந்துடுச்சு. கொரோனா வியாதியினால ஹாஸ்பிட்டல்ல என்ன இல்லைன்னா அவருக்கு இடம் கிடைக்கல. அவர் சொல்றாரு, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, சூட்கேஸ் நிறைய பணம் கொண்டு வந்திருக்கிறேன், எனக்கு சின்ன இடத்த கொடுங்க, ஆக்சிஜனை கொடுங்கன்னு டாக்டர்ஸ் தெளிவா சொல்லிட்டாங்க. இங்க இடம் இல்ல, ஆக்சிஜன் இல்லைன்னு அவர் என்ன பண்றாருன்னா, அந்த வீடியோல நான் பார்க்கிறேன், அந்த சூட்கேஸ்ல இருக்கிற பணத்தை எல்லாம் கொட்டுறாரு. இனிமே இந்த பணம் எனக்கு எதற்கு அப்படின்னு சொல்லி அதை கொட்டி அவர் கலக்கத்தோட அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போறாரு பாருங்க. நல்லா கவனிங்க அருமையானவர்களே. ஆசீர்வாதத்திலேயே மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. நீங்க எல்லாம் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, நிறைய பணம் இருந்தாதான் பிரதர் ஆசீர்வாதம், நிறைய வீடுகளை வாங்கின ஆசீர்வாதம் பிரதர், நிலங்களை அப்படியெல்லாம் நிறைய சம்பாதித்தா அது ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, வேதம் சொல்லுகிறது ஆசீர்வாதத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, பாதுகாப்பா இருக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. அதனால்தான் நீங்க வேதாகமத்துல ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிற பாருங்க. 1 நாளாகமத்தின் மன்னிக்கணும் ஒரு வசனம், நீதிமொழிகள் 10:22 வாசிக்கிற பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் என்ன பண்றதுன்னா வேதனையை கூட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. அப்போ கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் அந்த ஆசீர்வாதத்துல என்னத்தை சேர்த்து வைக்கிறார்னா, பாதுகாப்பை சேர்த்து வைக்கிறார். ஆமென். ஒரு பெரிய பாதுகாப்பு, ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் என்ன பண்றார்னா தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த உலகம் ஒருவேளை நம்மளை ஆசீர்வதிக்கலாம். உலக பிரகாரமா நம்ம அநேக நேரங்கள்ல சிலரை பார்க்கும்போது அவங்க ஆசீர்வதிக்கப்படலாம். ஆனா நீங்க நல்லா கவனிங்க, உலக பிரகாரமா அவங்க ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அதுல ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க வாழ்க்கையில வந்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆமென். நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா
பெரிய ஆளா இருப்பாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும், ஏதோ ஒரு வியாதி வந்துட்டு அவங்களால சரியா சாப்பிட கூட முடியாம, அவங்க கையின் பிரயாசத்தை அவங்களால சரியாக அனுபவிக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க பாருங்க. ஆமென். நிறைய கோடி கோடியா சம்பாதிப்பாங்க, அவங்க நினைச்ச மாதிரி சாப்பிட முடியாது, நினைச்ச மாதிரி எங்கேயும் போக முடியாது, நினைச்ச மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியாதுன்னா செய்ய முடியாது பாருங்க. அவங்க கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை தனிமைப்படுத்தி தங்களை எல்லாவற்றிலிருந்து ஒதுக்கி என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்கிற சூழ்நிலையில் இருப்பாங்க பாருங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது ஆசீர்வாதத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அது என்னன்னா பாதுகாப்பின் ஆசீர்வாதம். இன்றைக்கு சபை இந்த பாதுகாப்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். அதனாலதான் இங்க ஆசாரியன் கிட்ட ஆண்டவர் சொல்றாரா, நீ ஜனங்களை பிளஸ் பண்ணும்போது இப்படி பிளஸ் பண்ணு. என்னன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், உன்னை பாதுகாக்க கடவர், உன்னை கைவிடாம உன்னை அவர் ஏந்தி தாங்கி எல்லா ஆபத்திற்கும் தப்புவித்து அவர் உன்னை சூழ்ந்து பாதுகாக்க கடவர்னு நீ பிளஸ் பண்ணுப்பா. அந்த பிளஸ்ஸிங் மூலிமா நான் என்ன பண்ணுவேன்னா என் ஜனங்களை அப்படி நான் பாதுகாத்து ஆசீர்வதிப்பேன்ற. ஆமென், ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், பிரதர் எங்களுக்கு உண்மையிலேயே ஆசீர்வாதம்னா பணம் தான் பிரதர் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, உண்மையிலேயே ஆசீர்வாதம்னா நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம். நல்லா கவனிங்க, நீங்கள் இங்கிருந்து டவுன் போகிறீங்க, டவுனுக்கு போகும்போது பத்திரமா நீங்கள் போயிட்டு வர்றது ஆசீர்வாதமா, இல்லைனா நீங்கள் போகும்பொழுது நிறைய பணத்தோடு போகிறது ஆசீர்வாதமா? நிறைய பணத்தோடு போவதை விட போகும்போது உங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஆமா தானங்க? சொல்லுங்க. அப்போ இந்த ஆசீர்வாதத்தை தருவதற்காக தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இந்த பாதுகாப்பை உங்க வாழ்க்கையில கொடுக்கும்படிதான் கர்த்தர் இந்த நாள்ல உங்களை கொண்டு வந்திருக்கு. இந்த வாரம் கர்த்தர் என்ன மகிமையில வெளிப்படுகிறார் தெரியுங்களா? அவர் உங்களை பாதுகாக்கிற கர்த்தராக அந்த மகிமையில அவர் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு நான் உங்களை பாதுகாப்பேன்னு. ஆமென், அல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதத்துல மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். 1 நாளாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நீங்க வாசிங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். என்ன கவனிங்களேன், இங்க ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்க முடியும். அவன் பேர் என்னன்னா யாபேஸ். எல்லாரும் சொல்லுங்க. யாபேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா துக்கம். யாபேஸ் என்றால் கவலை, யாபேஸ் என்றால் வியாகுலம் அப்படின்னு அர்த்தம், வேதனை, பெயின் அப்படின்னு அர்த்தம். என்ன கவனிங்க, அவங்க அம்மா பிரசவ காலத்தில் இருக்கும் பொழுது என்ன பிரச்சனையில் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியல, என்ன ஒரு வேதனையில் இருந்தாங்கன்னு தெரியல பாருங்க. கவனிங்க அருமையானே, அதாவது ராகேலை பற்றி வேதம் சொல்லுகிற அவ பெஞ்சமினை பெற்றெடுக்கும் பொழுது மரண அவஸ்தையா இருந்தாலாம். என்னதுங்க? அதனால அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறான். என்னன்னா பெனோனி. எல்லாரும் சொல்லுங்க. பெனோனி என்ன அர்த்தம்? வருத்தத்தின் மகன் அப்படின்னு. உடனே யாக்கோப் பார்க்கிறாரு, இல்ல இவன் வருத்தத்தின் மகன் அல்ல, இவன் வலது கரத்தின் மகன் சொல்லி அவன் பேரை மாத்துறார். என்னன்னா பெஞ்சமின் அப்படின்னு மாத்துறார். ஆமென். ஆனா அங்க ராகேலை பத்தி சொல்லப்பட்ட பைபிள் இங்க யாபேசுடைய அம்மாக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லல பாருங்க. அதனால ஆனா சுருக்கமா என்ன சொல்றா, அவ வியாகுலத்தோடு கூட அந்த குழந்தையை பெற்றெடுத்தாள்னு. அவ பெற்றெடுத்தவ அந்த சூழ்நிலையே அவனுக்கு பேராக வைக்கிறா பாருங்க. பேரா வைக்கிறா. என்ன பேரு? யாபேஸ், துக்கம் அப்படின்னு பேரை வைக்கிறா. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்க 10வது வசனத்தை பாருங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். நீங்க பாருங்க, வேதம் ரொம்ப அழகா எழுதுது. யாபேச அவன் தாய் பெற்றெடுக்கும் பொழுது துக்கத்தோடு பெற்றெடுத்தாங்க. அவன் வாழ்நாளெல்லாம் துக்கமாகவே அவன் வாழ்ந்திருந்தான் பாருங்க. அவனை எந்த ஒரு நல்ல காரியத்திலும் சேர்க்க மாட்டாங்க.
ஏன் தெரியுமா? ஏற்கனவே நீ உங்க அம்மா வந்து கர்ப்ப காலத்தில் இருக்கும் பொழுது உன்னை பெத்தெடுத்ததுனால தாண்டா அவங்க மறிச்சு போயிட்டாங்க. உன்னை பெத்தெடுத்ததுனால தாண்டா அவங்களுக்கு துக்கம். நீ வந்த உடனே தாண்டா இந்த பிரச்சனைகள்லாம் அப்படின்னு சொல்லி அவனை எந்த ஒரு நல்ல காரியத்திலையும் சேர்க்க மாட்டாங்க. அதனால அவன் வாழ்க்கையில் அவன் பேரும் துக்கம், அவன் சூழ்நிலையும் துக்கம். எப்ப பார்த்தாலும் அவன் ஒரு மாதிரி அழுகு மூஞ்சாவே இருப்பான் பாருங்க. அழ மூஞ்சாவே இருப்பான் பாருங்க. இப்படிப்பட்டவன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சான். என்னன்னா, என்ன ஒருவரால் ஆசீர்வதிக்க முடியும், என் துக்கத்தை ஒருவரால் மாற்ற முடியும்னு அவன் கண்டுபிடிக்கிறான். ஆமென். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா அது இந்த மனிதர்கள் கிட்ட போனா கிடைச்சிரும், இந்த நபர்கிட்ட நம்ம போயிட்டா கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, அந்த நபர் நம்ம வாழ்க்கையில வந்துட்டா நடந்துரும், இந்த நபர் நம்ம வாழ்க்கையில உதவி செஞ்சுட்டா அந்த பிரச்சனை மாறிடும் நினைக்கிறேன். இல்லைங்க, யாபேஸ் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சான். என்ன தெரியுமா? கர்த்தரால மட்டும்தான் இந்த துக்கத்தை மாற்ற முடியும்னு கண்டுபிடிச்சான். ஆமென். அவன் சொல்றான் பாருங்க, அந்த வசனம் எழுதுது பாருங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை என்ன பண்ணுங்க, பெரிதாக்கும் அப்படின்னு சொல்றான். அவன் சொல்லிட்டு விட்டு இல்ல, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. ஏன் இத்தனை ஆண்டுகள் அநேக தீங்குகள், அநேக மனிதனுடைய வார்த்தைகள் என்னை துக்கப்படுத்தி கொண்டே இருந்தது, என்னை அழ வச்சுட்டே இருந்தது. ஆனா நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன் ஆண்டவரே. என்ன தெரியுங்களா? என்னை ஆசீர்வதிச்சா என் வாழ்க்கையில துக்கம் இல்லாம, வேதனை இல்லாம, துன்பம் இல்லாம ஆசீர்வதிக்கிறவர் நீர்தான்னு கண்டுபிடிச்சிட்டாண்டவரே. அதனால எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. என்னன்னா, என்னை ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்ல, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, இனிமே இந்த துக்கம் என்னை தொடராதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தருளும் அப்படின்னு ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ண உடனே அந்த வசனத்துடைய முடிவை பாருங்க, அதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவனுக்கான பதிலை கொடுத்தார்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்? நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அதோடு கூட மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பையும் நமக்கு கொடுக்கிறவர் தான் யாருன்னா நம்முடைய கர்த்தர். ஆமென். யாபேஸ் வாழ்க்கையில் இருந்த இதுவரைக்கும் அவனை தொடர்ந்து வந்த எல்லா துக்கத்தையும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா மாற்றினார்னு பார்க்கிறோம். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தரின் ஆசீர்வாதமே என்னத்தை தந்துச்சுங்க? அதனோடு கர்த்தர் என்ன பண்ணலன்னா வேதனை கூட்டவே இல்லை. ஆமென், ஆமென். நல்லா கவனிங்க. ஒரு அம்மாவுக்கு ஒரு ஆண் குழந்தை தான் ரொம்ப ஸ்பெஷல். நீங்க பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 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 பிரசவ காலத்தில் இருக்க ஒரு பெண்ணை அட்மிட் பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். குழந்தை பிறந்த உடனே இவங்க முகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்துச்சு நம்ம பேரை கூப்பிடுவாங்க, யாருங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டோன்னே ஒரே 32 பல்லும் தெரியும் அவங்களுக்கு. ஒரே சந்தோஷமா போய் என்ன குழந்தை அப்படின்னு பார்ப்பாங்க. டாக்டர் சொல்லுவாங்க, காட்டி என்ன குழந்தை பாருன்னு. பார்த்தா அது ஒரு ஆண் குழந்தையா இருந்துச்சுன்னா ஏற்கனவே 1000 வாட்ஸ்ல அவங்க பல்ப் எரிஞ்சிட்டு இருக்கும். இப்போ என்ன ஆகும் தெரியுமா? ஆம்பளை புள்ளிய பார்த்த உடனே 1000 வாட்ஸ், ஏகப்பட்ட வாட்ஸ், லேக்ஸ் வாட்ஸா எரியும். உடனே போன் பண்ணி எதிரிகளுக்கு கூட சொல்லுவாங்க. நாங்க அத்தனை வருஷம் அவங்க கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க, எதிரிகளா இருப்பாங்க. அவங்க கிட்ட போன் பண்ணி சந்தோஷமா சொல்லுவாங்க ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னு. ஆனா பெண் குழந்தை மட்டும் பிறக்கட்டும் பாருங்க, என்ன ஆயிடும்னா அப்படியே 1000 வாட்ஸ் 200 வாட்ஸா 0 வாட்ஸா மாறிடும். ஆமென். அது என்னன்னு தெரியல. இந்த உலகத்துல பொதுவா அது வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனையா இருக்கு. அதை வந்து நிறைய பேர்கிட்ட சொல்ல மாட்டாங்க பாருங்க. என்னை கேட்டிங்கன்னா, எனக்கு 3 குழந்தை கர்த்தர் கொடுத்தார். என் 2 பொண்ணுங்களுக்கு சொன்னதை விட என் பையன் பிறந்தப்ப நான் நிறைய பேருக்கு சொல்லவே இல்லை. நிறைய பேர் எங்கள் மாமாலாம், எங்கள் தாய் மாமாலாம் கேட்டாங்க, டேய் உனக்கு என்னது? இன்னும் எங்கள் மாமா, எங்கள் அம்மாவுடைய தம்பி ஒருத்தர், நாங்கள் 3 பேரும் 5 பேரும் போயிட்டு இருக்கோம் வண்டியில், திடீர்னு நிறுத்திட்டு இது யாருன்னு கேட்குறாரு. நான் மாமா நீ எல்லாம் ஒரு மாமாவா அப்படின்னு. என் பையன் மாமானா, என்னடா சொல்லவே இல்லையடா அப்படின்றது. சொல்லவே இல்லையா? எனக்கு அப்போதான் டவுட், சொல்லவே இல்லையோ ஒரு வேலை அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண் குழந்தை தான் பிளஸிங் நினைக்கிறோம். இந்த யாபேசுடைய அம்மாவுக்கு கூட அப்படிதான். நம்ம ஊர்லயே அப்படி இருக்குன்னா, இஸ்ரவேல் தேசத்துலலாம் பெண்களை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. அதனாலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, மரியாள் ஓடி போய் சொல்றா, என்னது, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், கல்லறையில அவர் இல்லை அப்படின்னு. நம்பல பேதுரு யோவானும் நம்பல, ஓடி வராங்க. அவெல்லாம் சொல்றது போய் பெருசா எடுத்துக்காதீங்க. அப்படி ஓடி வராங்க பாருங்க, ஓடி வந்து பார்க்குறாங்க பாருங்க. பெண்களை பெருசா நினைக்க மாட்டாங்க, ஆண்களை தான்
அவங்க வந்து பெருசா நினைப்பாங்க பாருங்க. இப்போ யாபேசுடைய அம்மாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அவ அந்த குழந்தையின் மேல என்ன பேசி இருக்கணுங்க சொல்லுங்க? ஆசீர்வாதத்தை பேசியிருக்கணும், சந்தோஷத்தை பேசியிருக்கணும். அவன் மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சு அவனை என்ன பண்ணிருக்கணும், அனுப்பியிருக்கணும். ஆனா அவ ஆசீர்வாதத்தின் மேல என்ன பண்றான்னா துக்கத்தை பேசி அனுப்புறான். ஆனா நம்முடைய தேவன் யாருன்னா அந்த துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றி அவன் வாழ்க்கையை மாற்றினவர். அல்லேலூயா. உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார், தாங்கிட பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார், அவர் தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நம் இயேசு கைவிடம். யாபேசினுடைய துக்கத்தை கர்த்தர் என்னவா மாத்துறார்னா சந்தோஷமாய் அவனை ஆசீர்வதித்து அவனோடு கூட பிறந்த எல்லா சகோதரர்களை விட யாபேசை கர்த்தர் ஆசீர்வதித்தார்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இதுதாங்க கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 121 எடுத்துக்கங்க. அவருடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது, அந்த பாதுகாப்பில் இருக்கிற மகிமை எப்படிப்பட்டதுன்னு அங்க சங்கீதக்காரன் எழுதுறார் பாருங்க. எல்லாரும் எடுத்துங்க. சங்கீதம் 121:4 படிங்க. இதோ இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. என கவனிங்க. ஆண்டவரை பத்தி இங்க பைபிள் சொல்லுது இஸ்ரவேலை காக்கிறவர். அதாவது இஸ்ரவேல்னா ஆவிக்குரிய ரீதியில நம்ம எல்லாருமே இஸ்ரவேலர்களா இருக்கிறோம். ஆமென். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர் எப்படி தெரியுமா பாதுகாக்கிறாராம்? தூங்காம உறங்காம பாதுகாக்கிறாராம். எல்லாம் சொல்லுங்க. தூங்காம உறங்காம. அதுனா பிரதர் தூங்குறது உறங்குறது ஒண்ணு இல்லைங்க. படுக்கையை போட்டு நீங்க மலாக்க படுத்துட்டீங்கன்னா அது தூங்குறது. ஆமென். சேர்லயே உட்காந்து பிரசங்கத்தை கேட்டுட்டே உட்காந்து அழகா பாயில உட்காந்து நல்லா அப்படி தூங்குறீங்க பாருங்க, அது என்னதுன்னா உறங்குறது. என்னதுங்க? புரியுதுங்களா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா அவர் ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்ட் கூட உங்களுக்காக எனக்காக தூங்காம உறங்காம விழிப்பா இருந்து நம்மை பாதுகாக்கிறார். நீங்க எவ்வளவு விசேஷமானவர்கள் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்மளை வந்து எவ்வளோ பெரிய தலை போகிற காரியமாக இருந்தாலும் சில நேரங்கள் நம்மளால் அந்த தூக்கத்தை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது பாருங்க. ஆமாம் தானுங்க? சொல்லுங்க. ஆமாம். நம்ம வந்து அந்த தூக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நம்முடைய தேவனை பற்றி வேதம் சொல்லுகிறது அவர் தூங்காம உறங்காம பாதுகாக்கிறாராம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் படிங்க. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறாரா? எப்படிங்க இருக்கிறாரா? ஒரு மனிதனை விட்டு எதை வேணாலும் பிரிக்க முடியும், ஆனா நிழலை மட்டும் ஒரு மனுஷனை விட்டு என்ன பண்ண முடியாதுன்னா பிரிக்கவே முடியாது. ஆமா தானுங்க? சொல்லுங்க. அவனுக்கு மரணமே நேர்ந்தாலும் அந்த நிழலை விட்டு அவனால் என்ன பண்ண முடியாதுன்னா பிரிக்க முடியாது. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, எந்த சூழ்நிலையானாலும் நான் உன் வலது பக்கத்துல உனக்கு நிழலாய் இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இதெல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் உங்களுக்காக ப்ராஃபட்டிக்கா பேசிட்டு இருக்கிறார். ஆமென். 6வது வசனத்தை பாருங்க. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. சிலருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயில் டைம்ல போனாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான ரேஷஸ் வந்து என்ன ஆயிடும்னா உண்டாயிடும் பாருங்க. சில ஒரு விதமான அரிப்பு உண்டாயிடும் பாருங்க. அவங்களுக்கு சில நேரங்களில் சிலருக்கு வெயில் செட் ஆகாது, சிலருக்கு வந்து நைட் டைம் அந்த டைம் செட் ஆகாது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பாதுகாக்கிறதுனால வெயிலாகிலும் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை அப்படின்றார். ஆமென். இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை நான் பாதுகாத்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். 7வது வசனம் பாருங்க. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். 8ம் படிச்சிருங்க. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யாருன்னா அப்படிப்பட்டவர் இல்ல. அவர் எப்படிப்பட்டவர்னா எல்லா சூழ்நிலையிலையும் நம்மளை பிளஸ் பண்றார்.
ஆமென். முக்கியமா என்ன கேட்டீங்கன்னா, அவர் ராஜாதி ராஜாவை பரலோகத்துல விட்டு இருக்கிறாரு. அதை நம்மளால பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனா நமக்கு ஒண்ணு தெரியும், என்னன்னா அவர் கல்வாரியில நமக்காக சிலுவையை சுமந்தாரே, அந்த கோர காட்சி நம்மளால பார்க்க முடியும். ஆமென். அவரை கல்வாரியில பார்த்தாலும் சரி, அல்லது 7 நட்சத்திரங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிற மகிமை பொருந்திய தேவனாக அவரை பார்த்தாலும் சரி, நமக்கு எப்பவுமே பிளஸிங் தான். சொல்லுங்க. அவர் எந்த அலங்காரத்துல வேணா இருக்கட்டுங்க, அவர் சிலுவை சுமக்கிற அலங்காரத்துல வேணா இருக்கட்டும், உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்தம் சொட்ட 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 இருக்கிற அந்த அலங்காரத்துல வேணாலும் அவரை பார்க்கலாம். அவரை எந்த அலங்காரத்துல பார்த்தாலும் நம்முடைய பாவங்கள் மாறும், நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகும், நம்ம மேல ஆசீர்வாதத்தை தவிர சாபங்கள் வருவது இல்லை. அல்லேலூயா. அதுதான் நம்ம அப்பா கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல். ஆமென், ஆமென். இங்க பாருங்க, இந்த சங்கீதக்காரன் ரொம்ப அழகா பாடுறாரு. அவர் தூங்குறதும் இல்லையா, உறங்குறதும் இல்லை. ஒரு முறை எனக்கு கவனிங்க, லூக்கா 8ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எழுதி வச்சிங்க, லூக்கா 8:22 எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சம்பவத்தை பரிசுத்த பதிவு செய்யறாரு. என்னன்னா, இயேசு கிறிஸ்து சீஷர்களும் என்ன பண்றாங்கன்னா, அக்கறைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி படவுல ஏறி அவங்க பிரயாணம் பண்றாங்க. பிரயாணம் பண்ணும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சற்று என்ன பண்ணார்னா ஓய்ந்திருந்தார், கொஞ்சம் நித்திரையா இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல ஒரு பெரிய புயல் காத்து வருது. புயல் காத்து வந்த உடனே எப்படிப்பட்ட புயல் காத்தா, படகு அமிழத்தக்க, படகு முழுகத்தக்க, ஜலம் படகுல நிரம்பத்தக்க ஒரு பெரிய புயல் காத்து வந்துடுச்சுன்னு பார்க்கிறோம். பார்த்த உடனே சீஷர்லாம் பயந்து போறாங்க. ஐயோ அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சிச்சுரா அப்படின்னு சொல்லி இப்ப இயேசுவை போய் எழுப்புறாங்க. என்ன பண்றாங்க? இயேசுவை யாரால எழுப்ப முடியுமா? அவர் தூங்கினா தானங்க அவரை எழுப்ப முடியும். அப்போ அங்க என்ன அப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவனிங்க, அங்க அவங்களுக்கு சோதிப்பதற்காக அவர் அப்படி நடந்து கொண்டார். ஆமென். அவங்களுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னு அங்க சோதிப்பதற்காக என்ன பண்ணார்னா அப்படி நடந்து கொண்டார்னு பாக்குறோம். ஏன்னா கவனிங்க, அவங்க வாழ்க்கையில புயலை கர்த்தர் அனுமதித்தது உண்மை. ஆனா ஜீவனுக்கு சேதம் உண்டாச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஜீவனுக்கு சேதம் உண்டாச்சாங்க? கவனிங்க, சில நேரங்கள்ல சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுப்பதற்காக. ஆமென், ஆமென். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, 100 வயசுல கர்த்தர் அவனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுக்கிறார். ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன், ஏற்கனவே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஈசாக்கு கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தை 100 வயசுல அழகா பறக்குது. இப்ப ஆண்டவர் திடீர்னு ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆபிரகாம் பார்த்து சொல்ற, ஆபிரகாமே, உன் ஒரே புதல்வனும் உன் ஏகசுதனும் 100 வயசுல நீ பெற்றெடுத்த உன் குமாரனை வாப்பா மோரியா மலைக்கு கொண்டு வா, நான் உனக்கு ஒரு இடத்த காட்ட போறேன், அந்த இடத்துல அவனை பலியிடு அப்படின்றார். பாருங்க, இது என்னன்னா, ஆண்டவர் ஒரு சில நேரங்களில் நமக்கு சில பிரச்சனைகளை அனுமதிப்பார். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க. ஏன் தெரியுமா இது? ஏன் தெரியுமா அந்த பிரச்சனை? ஏன் தெரியுமா அந்த போராட்டங்கள்? நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி கொடுப்பதற்காக. ஆமென். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசத்தை அதிகரிப்பதற்காக. எல்லா சூழ்நிலையிலையும் மனிதர்கள் அல்ல, கர்த்தராகி நான் தான்பா உனக்கு உதவி செய்ய முடியும்ன்றத காட்டுறதுக்காக அப்படி சில நேரங்கள் அனுமதிப்பார். பாருங்க. ஆமென். இப்போ ஆபிரகாம் என்ன பண்றான்னா, புறப்பட்டு போறான், விறகு எடுத்துட்டான், நெருப்பு எடுத்துட்டான், பிள்ளைய கூப்பிட்டுட்டான், நேரா போயாச்சு, பலிப்படுத்தி செப்பனிட்டாச்சு. பலிப்படத்துக்கு அங்க விறகையெல்லாம் அடுக்கியாச்சு, ஈசாக்க கடத்தியாச்சு, கத்தியும் எடுத்தாச்சு. எடுத்த உடனே இப்போ வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் பையன் மேல உன் கத்தியை போடாத ஆபிரகாமே அப்படின்றாரு. பாருங்க. ஆமென். அப்போ பலியிட வேணான்னு சொன்னவர் ஏன் அவன் வாழ்க்கையில பலியிடுன்னு சொல்லணும்? ஏன் பலிப்படுத்த செப்பனிடுற வரைக்கும் கம்முன்னு இருக்கணும்? ஏன் ஈசாக்க கடத்துற வரைக்கும், கத்தி எடுக்கிற வரைக்கும் கர்த்தர் கம்முன்னு இருக்கணும்? ஏன் தெரியுமா? அவன் விசுவாசத்தை கர்த்தர் சோதிக்கும்படி. நீங்க பைபிளை நல்லா படிச்சா தெரியும். ஏற்கனவே ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போதே சொல்லுவார், 75 வயசுல சொல்லுவார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெறும், எத்தனையோ பிளஸிங் சொல்லியிருப்பார். ஆனா அதெல்லாம் நிறைவேறிச்சான்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணா நிறைவேற மாதிரியே இருக்கும். ஆனா என்னைக்கு இவன் தன் பிள்ளைய பலி கொடுக்கும்படி அதுக்கு கீழ்ப்படிந்து கொண்டு போனானோ, அந்த சோதனையில ஜெயம் பெற்றானோ, அதுக்கப்புறமா தான் அவன் பிளஸ் ஆனதை பார்க்க முடியும். ஆமென், ஆமென்.
ஏங்க உங்களுக்கு சில நேரங்களில் சில சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார்? ஏன் தெரியுமா? உங்களை அடுத்த படிக்கு கொண்டு போவதற்காக, உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்காக, உங்க ஜெப வாழ்க்கை இன்னும் அதிகரிப்பதற்காக. ஏன் பிரச்சனை வரும்பொழுது நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க பாருங்க, உடனே பரிசுத்தாவின் சொல்லுவாரு, நீ இவ்வளோ நேரம் ஜெபிச்சில்ல பாரு, உன் ஜெப வாழ்க்கை உன் பிரச்சனையை மாத்திருச்சு. அப்போ உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுப்பார், உன் ஜெப வாழ்க்கை இது மாதிரி நீ அதிகரிக்கலாமே. நீ பாரு, வேதத்தை அதிகமா படிக்கிறதுனால இந்த சூழ்நிலையிலிருந்து நீ பாதுகாக்கப்பட்ட, அப்ப நீ வேதத்தை அதிகமா படிக்கலாமே அப்படின்னு சில நேரங்களில் சில காரியங்களை சொல்லி கொடுக்கறதுக்கான டெஸ்ட் தான். ஆமென். இந்த படவுல இயேசு கிறிஸ்து தூங்குறவரை போல இருக்கிறாரு. சங்கீதத்துல பார்த்தா அவர் தூங்குறது இல்ல, உறங்குறது இல்ல. அப்புறம் எப்படிங்க இங்க தூங்கினாரு? தூங்கல. இவங்க விசுவாசத்தை டெஸ்ட் பண்றதுக்காக கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த சம்பவம் நடந்த உடனே பைபிள் சொல்லுது, ஐயோ இவர் யாரா இவரு? காத்தும் கடலும் இவருக்கு என்ன ஆகுது? கீழ்ப்படுகிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்தி இருக்கிறாரு, கண்கூடா பார்த்துருக்கிறானுங்க, வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறாரு, குருடர்களை பார்வையடைய வச்சிருக்கிறாரு, எத்தனையோ சம்பவங்களை பார்த்திருக்கிறாங்க சீஷர்கள். ஆனா என்ன பண்ணலன்னா, எப்ப இவனுங்க விசுவாசம் இயேசுவின் மேல அதிகரிக்க தெரியுமா? இந்த பிரச்சனை வந்த உடனே தான். ஆமென். அப்போ சில நேரங்களில் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கும்படி, கைவிடுறதுக்காக இல்லை. ஆமென். புரிந்து கொள்ளுங்க, உங்களை கைவிடுறதுக்காக கர்த்தர் இதை அனுமதிக்கல. உங்க வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் உங்களை கைவிட்டுட்டு போறதுக்காக இல்லை. அவருக்கு கைவிட தெரியாது, உங்களை விட்டு விலக தெரியாது. ஆமென். அல்லேலூயா. நான் சில சம்பவங்களை உங்களுக்கு நான் கண் முன்னாடி கொண்டு வர விரும்புகிறேன் பாருங்க. யோபின் வாழ்க்கையில பிசாசுக்கு கர்த்தர் தான் அனுமதி கொடுக்கிறார். யாருங்க அனுமதி கொடுக்கிறது? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா? உங்க வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பின்னாடி பிசாசு இருக்கிறான். அந்த பிசாசு உங்களை அப்படியே டைரக்டா வந்து தொட முடியாது. அவருடைய அனுமதி இல்லாம உங்க முடிய கூட அவனால தொட முடியாது. உங்க கால் தூசுல இருக்க மண்ணை கூட அவனால தொட முடியாதுங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கவனிங்க அருமையானது, யோபு வாழ்க்கையில கர்த்தர் தான் அனுமதி கொடுக்கிறார். கொடுத்துட்டு என்னை கவனிங்களேன், முதல் முறை போய் பர்மிஷன் வாங்குறான். கர்த்தர் ஓகே போடான்னு கொடுத்துட்டார். வந்து எல்லாத்தையும் அழிச்சான் பாருங்க, அழிச்சிட்டான். இப்ப திரும்ப 2வது முறை போய் நிக்கிறான் தேவ சமூகத்துல. இப்ப ஏன்டா வந்த? அவன் கேட்கறான், அவன் சொல்றான், பிசாசு சொல்றான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எல்லாத்தையும் இழந்தது உண்மைதான், அவன் இன்னும் உத்தமத்திலே இருக்கிறது உண்மைதான், அவன் நல்லா இருக்கிறானே, அவன் சரீரம் பலனா இருக்கே, இப்பவே எவ்வளவு இழந்தானோ அவ்வளோ என்ன பண்ண முடியும்? அவனால சம்பாதிக்க முடியும். அவன் பலனை நீங்க எடுக்கணும்னு, சரி போ, யோபு உன் கரத்துல தான் இருக்கிறான் அப்படின்ற. இங்க பாருங்க, இந்த பர்மிஷனை வாங்கிட்டு பிசாசு திரும்புறான். ஹலோ அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னதுங்க? ஹலோ கூப்பிட்டு, டேய் அவன் ஜீவன் மேல மட்டும் நீ கை வைக்க கூடாது. ஒரு குரங்கு கிட்ட வாழைப்பழத்தை கொடுத்துட்டு சாப்பிடாதன்னு சொன்னா சோதனை யாருக்கு? வாழைப்பழத்துக்கா குரங்குக்கா? உங்களை சில நேரங்களை சத்துருவிடத்துல ஒப்பு கொடுத்தது உண்மை, உங்களை அழுகையின் பள்ளத்தாக்குல நடத்துறது உண்மை. அது ஏன்னா உங்களை மாட்டி விடுறதுக்காக இல்ல, உங்களை அழிப்பதற்காக இல்ல, பிரச்சனையை பிசாசு கொடுக்கறதுக்காக. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வராருங்க, அற்புதமா கொண்டு வந்தவர். ஏன் ஒரு அதாவது தேசத்தின் வழியாவே அவங்களை நடத்தி கொண்டு போயிருக்கலாமே, ஏன் சிவந்த சமுத்திரத்துல கொண்டு வராரு? ஏன் பார்வோனை பின்னாடி இருந்து கொண்டு வராரு? ஏன் வலது பக்கமும் இடது பக்கமும் மலைகளை வைக்கிறாரு? ஏன்னா வழி இல்லாம இவன் என்ன பண்ணணும்னா கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஆமென். அப்படி பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அற்புதத்தை செய்யும் பொழுது இவன் புரிந்து கொள்ளுவான், நமக்கு ஒரு ஆபத்துனா கர்த்தர் வந்து நிற்கிறாரு, எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் கர்த்தரை நோக்கி பார்க்கணுன்ற விஷயத்தையும் இவன் புரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இவனுக்கு இல்லை, இவன் அந்த செங்கடலை கடந்து வரும் பொழுது அந்த பிரச்சனையில கவனிங்க, செங்கடல்ல இவங்களை அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை அல்ல, இவங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்ன பார்வோனையும் அவனுடைய சேனையும் முழுகடிக்கணும். அதுதான் அப்பாவுடைய பிளான். ஆமென். செங்கடலை பார்த்த உடனே நம்ம என்ன பிளான் பண்ணிடுறோம்னா, ஐயோ நம்மளை முழுகடிக்கிறதுக்காக, நம்மளை மாட்டி விடுறதுக்காகவே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் நம்ம நினைக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, நம்மளை மாட்டி விடுறதுக்காக இல்லை, அந்த பிரச்சனையில உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்த பிரச்சனைக்காரரை முழுகடிக்கும்படி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
கவனிங்க அருமையான, யோபின் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்தது உண்மை. ஆண்டவர் அவனுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டார், பிசாசு பர்மிஷன் கொடுத்துட்டார். ஆனா ஒண்ணு சொல்றாரு, அவன் ஜீவன் மேல மட்டும் நீ கை போடக்கூடாது அப்படின்ட்டார். இப்போ என்ன ஆகுதுன்னா, அவன் பெரிய சோதனை, இவனே ஒரு சோதனைக்காரன், அவனுக்கு ஒரு பெரிய சோதனை வந்துச்சு பாருங்க. ஒன்றும் பண்ண முடியல, அவ்வளோதான். இப்போ எதுவுமே பண்ண முடியல. யோபின் வாழ்க்கையில் வந்து பிரச்சனையை கொடுக்குறான், அவ்வளோதான். பிரச்சனையை எத்தனையோ பிரச்சனையை பார்த்து யோபு இந்த பிரச்சனையும் ஒரு பிரச்சனையை நினச்சி என்ன பண்ணுறேன்னா போயிட்டே இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, நாள் ஒன்று வந்தது, கர்த்தர் அவனை அவனுடைய சரீர பலவீனத்திலிருந்து மீட்டெடுத்தார் என்று. ஆமென். அவன் இழந்த எல்லாவற்றையும் அவனுக்கு ரெட்டிப்பாய் கொடுத்தார் என்று. நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில் நீங்க இழந்திருக்கிற எல்லாமே இது வந்து அழுகையின் பள்ளத்தாக்கின் சூழ்நிலையா இருக்கலாம். நீங்க ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கலாம். நான் சொல்லட்டங்களா, இது உங்க வாழ்க்கையில் அனுமதித்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு வந்திருக்கிற அந்த பிரச்சனையை அந்த பிரச்சனையில போட்டு முழுகடிக்கணுன்றதுக்காக. ஆமென். நான் சொல்றேங்க, திஸ் இஸ் த டைம், இதுதான் அந்த டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்கும்படி அந்த மகிமையில் அவர் வெளிப்பட்டிருக்கிறார். இந்த மகிமையில் அவர் வெளிப்படும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க ஏற்கனவே நிறைய இழந்தது உண்மை, ஆனா நீங்க இழந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு ரெட்டிப்பாய் தந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியான நாள் இந்த நாள். ஆமென், ஆமென். உங்க ஆவிக்குரிய காரியங்கள், சில நேரங்கள் நம்ம ஆவிக்குரிய கிருபைகளை நம்ம இழந்து போயிருப்போம். நான் சொல்றேங்க, கர்த்தர் உங்களை ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறார். நீங்க இழந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப கொடுக்க விரும்புகிறார். அதுதான் அவர் ஜனங்களை ஆசீர்வதித்து காப்பாற்றுகிற தேவனுடைய மகிமை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலின் வாழ்க்கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரா, ஒப்பு கொடுக்கலையாங்க? சொல்லுங்க, சொல்லுங்க. அதாவது எத்தனையோ நாள் தானியேல் டெய்லி ஜெபம் பண்றாரு. அன்னைக்கு ஒருவேளை சட்டம்லாம் போடப்பட்டிருக்கேன்னு சொல்லி ஒருவேளை கதவை பூட்டி ஜெபம் பண்ணி இருக்கலாம், ஜன்னலை சாத்தி ஜெபம் பண்ணி இருக்கலாம். இல்ல, கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுக்கிறார், திறந்தே ஜெபம் பண்றான் அப்படின்றார். அவன் அப்படிதான் ஜெபம் பண்றான். பிரதானி கிட்ட மாற்றான், பிரதானி கிட்ட மாட்டி ராஜா கிட்ட மாற்றான். ஏன் அப்ப வேணா ஆண்டு தப்பி வச்சிருக்கலாம்? இல்ல, அவனை சிங்க கபில போடுற வரைக்கும் கர்த்தர் பர்மிஷன் கொடுத்திருக்கிறார். ஆமென். இப்போ சிங்க கபில போடும் பொழுது சிங்கத்தை பார்த்து ஆண்டு சொல்லிட்டார், தொடாத. சிங்கத்துக்கு சோதனை வந்துச்சு. கவனிங்க, அந்த நாட்கள்லாம் சிங்ககபியில் இருக்கிற சிங்கத்துக்கு டெய்லி ஃபுட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தப்பு செய்கிறானுங்க பாருங்க, அவங்கள தான் என்ன பண்ணுவாங்கன்னா போடுவாங்க. அப்போ அந்த சிங்கங்கள்லாம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? பயங்கர பசியா இருக்கும். எப்போ எதை விழுங்கலான்னு சொல்லி பயங்கர பசியா இருக்கும் பாருங்க. இப்போ சிங்கத்துக்கு ஒரு சோதனை வருது, என் பிள்ளைய தொடாத, தொடாத. பக்கத்திலேயே லெக் பீஸை வச்சுட்டு தொடாதன்னு சொல்ற மாதிரி இருக்குது. ஆமென். நல்லா சிக்கன் 65 வறுத்துட்டு நல்லா இலையை போட்டுட்டு பிரியாணியை போட்டுட்டு சாப்பாடெல்லாம் நல்லா வச்சு முட்டைலாம் வச்சு அதை அலங்காரம் பண்ணி சாப்பிடாத அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு சிங்கத்துக்கு, சாப்பிடாதன்னு. ஆமென், அல்லேலூயா. தானியேலை பத்தி வேதம் சொல்லுது, இருந்த எல்லா பிரதானியை விட தானியேல் வந்து நல்லா சூப்பரா அழகா கொழு கொழுன்னு இருந்தானா. அப்படிதானுங்க சொல்லுது. 10 நாள் சோதிச்சு பாருங்க, கறி சோறு சாப்பிட்டவனை விட பருப்பு சாதத்தை சாப்பிட்ட தானியேல் எப்படி இருந்தானா? முகம் பிரகாசமா புஷ்டியா இருந்தானா. அப்ப யோசிச்சு பாருங்க, தானியேலுடைய கறி எப்படி இருந்திருக்கும் அந்த சிங்கங்களுக்கு. ஆண்டவர் சொல்லிட்டார், சாப்பிடாத, சாப்பிடாத. நான் சொல்லட்டுங்களாங்க, உங்களை சில காரியங்களுக்கு அனுமதித்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? நல்லதுக்காக. உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். ஆமென், ஆமென். கவனிங்க அருமையான, தானியேலை சிங்கங்களின் கெபிக்கு மீட்டெடுத்தவர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையில பாருங்க, அவங்கள 7 மடங்கு பிரச்சனை அதிகமாயிடுச்சு. ஏற்கனவே 1 மடங்கு இருந்துச்சு. இவனுங்க வணங்க மாட்டானுன்னு ராஜா சொல்றான், டேய் நீ வணங்கலையானா அக்னி சூளையை 7 மடங்கு நான் அதிகமாக்குவேன். இவனுங்க சொல்றானுங்க, ராஜாவே நீ நினைச்சாலும் உங்க அப்பா நினைச்சாலும் என்னை வணங்க வைக்க முடியாது, ஏன்னா நான் ஆராதிக்கிற என் தேவன் பெரியவர் அப்படின்ற மாதிரி. உடனே ராஜா சொல்றான், சூளையை 7 மடங்கு அதிகமாக்கு. உடனே 7 மடங்கு அதிகமாக்குறாங்க. ராஜா சொல்றான், அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரை கொண்டு போய் அக்னி சூளையில போடுறா. ஆண்டவர் பர்மிஷன் கொடுக்கிறார், போடா அப்படின்னு. அவனுக்கு கட்டுறானுங்க, கட்டுறதுக்கு பர்மிஷன் வந்துருச்சு, தூக்கிறதுக்கு பர்மிஷன் வந்துருச்சு, ஏங்க அந்த நெருப்புல போடுறதுக்கு கூட பர்மிஷன் வந்துருச்சு. ஆனா உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லட்டுமா? அந்த அக்னி சூளை அந்த தேவ ஜனத்தை பட்சிக்கவில்லை. அவங்க மேல நெருப்பு வாசனை கூட வரலையாங்க, நெருப்பு வாசனை கூட வரலையா. நீங்கள் நானும் குளிர் காலத்துல குளிர் காஞ்சிட்டு வந்தா ஒரு மாதிரி புகை வாசனை வரும் பாருங்க.
அந்த மாதிரி வந்திருக்கணுமா இல்லையா அவங்க மேல? அந்த வாசனை கூட வரலையா. ஆமென், அல்லேலூயா. உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாருங்க. சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில் அனுமதிச்சதுக்கான காரணம் நல்லது, ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கும்படி. ஆமென், ஆமென். அருமையானவர்களே, நான் சொல்றேன், தாவீதை அப்படிதான் பாதுகாத்தார். அவன் சொல்றான், தாவீது சொல்றான், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான். ஒரு முறை சவுலும் அவனுடைய சேனைகளும் தாவீது எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சு வந்துட்டு கிட்ட வந்துட்டானுங்க, நெருங்கிட்டானுங்க, தாவீதை நெருங்கிட்டானுங்க. இப்போ திடீர்னு ஒருத்தன் வந்து சவுல் கிட்ட சொல்றான், சவுலே, பெலிஸ்தியர்கள் நம்ம தேசத்தின் மேல யுத்தம் பண்ண வந்துட்டாங்க, இம்மீடியட்டா நீங்க வரணும்னு. கிட்ட வந்தவன் கை கெட்டினத கர்த்தர் அப்படியே சின்ன கேப்ல தாவீதை எஸ்கேப் பண்ண வச்சார். ஆமென். இதுதான் தேவனுடைய பாதுகாப்பு. ஆமென். நான் இன்னைக்கு சொல்றேங்க, இன்னைக்கு என்ன மகிமையில வெளிப்படுறார் தெரியுமா? உங்களை பாதுகாக்கிற மகிமையில வெளிப்படுறார். சத்ரு உங்களை சேதப்படுத்துவது இல்லை. ஆமென், அல்லேலூயா. உங்களை எந்த சக்தியால சேதப்படுத்த முடியாதுங்க, ஏன்னா உங்களை பாதுகாக்கும்படி அவர் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லிடுங்க, அல்லேலூயா. சங்கீதம் 41:2 சொல்லுகிறது, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், பூமியிலே அவன் பாக்கியவானா இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு அவனை ஒப்பு கொடுக்க மாட்டார். உங்க சத்துருக்களின் இஷ்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறது இல்லை, அவர் நினைத்திருக்கிறபடி தான் நடக்கும். அவர் உங்க வாழ்க்கையில் என்ன திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரோ அதுதான் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சத்தமா சொல்ல மாட்டேன்றீங்களே. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. பைபிள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய சொல்லே போலாம். எசேக்கியா வாழ்க்கையில சனகரிப்பு வந்து மிரட்டுறான் பாருங்க. மிரட்டினா ஆண்டுகிட்ட போய் ஜெபம், ஆண்டவரே காப்பாத்துங்கப்பா, தூஷிக்கும்படியா விட்டுட்டீங்களே. தூஷிக்கிறான், அவன் பயங்கரமா தூஷிக்கிறான். சில நேரங்கள் தூஷிக்கும்படி விட்டு கொடுப்பாரு தான் ஆண்டவர், ஆனா அவங்களை கைவிட மாட்டார். ஆமென். இவன் போய் ஆண்டுகிட்ட ஜெபம், ஆண்டவரே பயங்கரமா தூஷிக்கிறான், ஆண்டவரே என்னை பயங்கரமா திட்டுறான் ஆண்டவரே அப்படின்னு உடனே ஏசையா மூலியமா கர்த்தருடைய வார்த்தை வருது எசேக்கியாவுக்கு, இந்த யுத்தம் கர்த்தருடையதுன்னு. ஆமென். ஒண்ணும் பண்ணலைங்க, ஒரு நாள் ராத்திரி ஒரே ஒரு தூதன் அனுப்பிச்சு வைக்கிறார். ஒரே ஒரு தூதன் வந்து 185,000 பேரை ஒரே ராத்திரியில முடிச்சிட்டான். சனகரிப்பு காலையில எழுந்து பார்க்கிறான், எழுந்து பார்த்தா செத்த பிரேதங்களா இருந்தாங்க, செத்த பிரேதங்களா. வெட்கத்தோடு கூட அவன் தேசத்துக்கு அவன் திரும்பி போனான்னு பார்க்கிறோம். உங்களுக்கு விரோதமா நான் சொல்றேங்க, உங்களுக்கு விரோதமா எழும்பி உங்களை இல்லாம பண்ணணும், உங்களை முறியடிக்கணும் அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி பேசுறாங்க பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, அவங்க வெட்கத்தோட திரும்புவாங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென். உங்களை அவங்க மேற்கொள்ள மாட்டாங்க, அவங்க வெட்கப்பட்டு போயிடுவாங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த செய்தியை முடிக்க போறேன். என்ன கவனிங்க, ஆண்டு இன்னைக்கு எந்த மகிமையில வெளிப்பட்டு இருக்கிறார் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவருடைய ஆசீர்வாதத்துல மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அது என்னன்னா நம்மளை பாதுகாக்கிற ஆசீர்வாதம். ஆமென். அதுதான் உன்னதமான ஒரு ஆசீர்வாதம். ஆண்டு சொல்றாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் உன்னை ஆசீர்வதிக்க மட்டும் இல்ல, அந்த ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்கணுன்றதுக்காக உன்னை பாதுகாக்கிறார். 100 வயசு வரைக்கும் நீ லட்டு சாப்பிடலாம், உனக்கு சர்க்கரையே வராது. என்னங்க ஆமேனே சொல்ல மாட்டேன்றீங்களா? எல்லாருக்கும் ஆசையா இருக்குதா? என்ன எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. 100 வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசையா இருக்கா இல்லையா? பாரா, 100 வயசு வரைக்கும் உங்களை வாழ வைக்கிறது, அவருடைய ஊழியத்தை செய்ய வைக்கிறதுக்காக, நீங்க அவருக்காக பயன்பட போறீங்க. வாழணும்னு இருக்கா இல்லையா? 100 வயசுலயோ யாராச்சும் பர்த்டே கேக் வெட்டுறாங்க, கேக் செலிப்ரேஷன் எதனா ஒன்று இருந்துச்சுன்னா அங்க ஸ்வீட் வாங்கி சாப்பிடணும்னு இருக்கா இல்லையா? வேணாம் பிரதர், சுகர் பிரச்சனை பிரதர், வேணாம் பிரதர், பிபி பிரச்சனை பிரதர், கொஞ்சம் ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா, நோ வேணாம் பிரதர், வயசாயிடுச்சு பிரதர், அதனால பிபி அதிகமா இருக்கு பிரதர், பீஸ் போடாதீங்க, வெறும் குஸ்கா மட்டும், அப்படியா சொல்லுவீங்க? அவருடைய பாதுகாப்புனா என்ன அர்த்தம்னா, உங்களை வந்து ஒரு வியாதி இல்லாம, ஒரு பிரச்சனை இல்லாம உங்களை நல்லா வாழ வைக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. கவனி, அப்படிதான் அவர் ஆசீர்வதிக்கும். இப்போ இப்படி நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம ஒரு காரியத்தை செய்யணும். நம்ம என்ன செய்தா கர்த்தருடைய பாதுகாப்பு நம்ம வாழ்க்கையில உண்டா? இதுதான் ரொம்ப முக்கியம். நான் சுருக்கமாக தான் சொல்ல போறேன், கொஞ்சம் கவனமா கவனிங்க. என்னோடு சேர்ந்து எல்லாருமே அந்த பகுதியை திருப்பிக் கொள்ளுங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான்,
திரும்பவும் நான் ஒரு ரிமைண்ட் பண்ணி ஒரு கொஞ்சம் அதை இது பண்ணி இக்னைட் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னா அதை காட்ட போறேன். கொஞ்சம் எடுத்துக்கங்க என்னோட சேர்ந்து. சங்கீதங்களின் புத்தகம் 91ஆம் சங்கீதம் எடுத்துங்க. நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சில பரிசுத்தவான்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சங்கீதம் 91 மோசே எழுதினார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில பரிசுத்தவான்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது தாவீது எழுதின சங்கீதம், தாவீது அவனுடைய மகனாகிய சாலமோனு கூட பேசின ஒரு சங்கீதம் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க. கவனிங்க, எப்படியோ ஆனா இதுல சில முக்கியமான சத்தியங்களை மறைஞ்சி ஆவியானவர் வச்சிருக்கிற 2 முக்கியமான சத்தியத்தை வெளிப்படுத்தி அதனால உண்டாகிற ஆசீர்வாதத்தை நான் காட்ட விரும்புகிறேன். என்னோட சேர்ந்து எடுத்துங்க. சங்கீதம் 91 எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சத்தமா படிங்க. முதல் வசனத்தை படிங்க. உன்னதமானவரின் மறைவில் எல்லாரும் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். திரும்ப படிங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். 9வது வசனத்தையும் சேர்த்து படிங்க. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். கவனிங்க, இங்கே சங்கீதக்காரன் 2 ஆலோசனையை கொடுக்கிறார். நம்ம வாழ்க்கையில் அவர் பாதுகாக்கிற மகிமையில வெளிப்பட வேண்டுமானால், நம்ம வாழ்க்கையில் அவர் பாதுகாக்கிறவராய் இருக்க வேண்டுமானால், எல்லா வியாதியிலிருந்து, எல்லா போராட்டத்திலிருந்து, எல்லா சூழ்நிலையிலிருந்து அவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா 2 காரியத்தை இன்னைக்கு சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவர். என்னன்னா, சங்கீதம் 91ல 1வது வசனமும் 9வது வசனம் சொல்லுங்க. முதல் வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் சபைக்குள் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் வர வேண்டும். ஆமென். உன்னதமானவருடைய மறைவில் வரணும். உன்னதமானவருடைய மறைவில் சொல்லுங்க. 9வது வசனம் சொல்லுகிறது, நீ அவரை தாபரமா கொள்ளணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புரியுற மாதிரி சொல்றேன், என்ன கவனிங்க. உன்னதமானுடைய மறைவு என்ன அர்த்தம்னா, தேவ சமூகம், தேவ பிரசன்னம். ஒவ்வொரு கிறிஸ்துவங்க வாழ்க்கையிலையும் நீங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுகிற ஒரு இடம் இருக்கு. என்னன்னா, அதுதான் தேவ பிரசன்னம். ஆமென். நான் சொல்றேங்க, உங்க 1/2 மணி நேரம் ஜெபம் பத்தாது, உங்க 1 மணி நேரம் ஜெபம் பத்தாது. இந்த சூழ்நிலையில நீங்க யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டுமான, இப்ப என்ன கவனிங்களேன், இங்க என்ன கவனிங்க. இப்போ இந்தியாவுக்கும் ஏதோ ஒரு தேசத்துக்கும் ஒரு யுத்தம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த யுத்தத்துல எதிரியினுடைய தேசத்தில் இருக்கிற படையில் இருக்கிற வீரர்கள் ஏராளமான ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. அந்த கணக்குல இத்தனை லட்சம் ஆட்கள் இருக்கிறாங்கன்னு நம்முடைய தேசத்தின் தலைவர் கேள்விப்படுறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மிலிட்டரியில் இருக்கிற ஒரு ஆபீசர் கேள்விப்படுறாருன்னு வச்சுங்களேன். அவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சம் போதும் அவங்கள ஜெயிச்சலாம் சொல்லுவாரு. சொல்லுங்க, என்ன பண்ணுவார் அவரு? அந்த கணக்கை விட நம்ம தேசத்தில் இருக்கிற கணக்கெடுத்து இன்னும் அதை விட டபுள் மடங்கு நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா ஆயத்தப்படுத்தி இன்னும் டபுள் மடங்கு ஆட்களை கொண்டு போவாங்க அவங்கள ஜெயிக்கிறதுக்காக. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆமா தானுங்க? சொல்லுங்க, நல்லா கவனிங்க. உலகத்தில் இருக்கிற ஒரு சாதாரணமான யுத்தத்தை செய்வதற்கே, அந்த யுத்தத்தில் ஜெயிப்பதற்கே எதிரினுடைய பலத்தை விட நம்முடைய பலம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று அவங்க தீர்மானம் எடுக்கிறாங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் போராடுகிற இந்த போராட்டம் ஒரு யுத்த களம். எல்லாரும் சொல்லுங்க, இதெல்லாம் என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க. இந்த யுத்தத்துல நீங்க சத்துருவை விட பலவானா இருக்கணும். சத்துருவை விட நீங்க அவனை மேற்கொள்ளுகிறவனாய் மாற வேண்டும். அப்படி மாறணும்னா இப்ப இருக்கிற இந்த தேவ சமூகம் போதாது, இப்ப இருக்கிற இந்த ஜெப வாழ்க்கை போதாது, இப்ப இருக்கிற இந்த வேத வாசிப்பு போதாது. இன்னும் அவருடைய சமூகத்துல நீங்க அமரணும். தாபரம்னா என்ன அர்த்தம்னா தங்குற இடம்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க, தங்குற இடம். தங்குற இடம். தாபரம்னா என்ன அர்த்தம்னா தங்குற இடம். நீங்க எங்க தெரியுமா அதிகமா தங்கணும்? உன்னதமானவரின் மறைவில் அதிகமா தங்க. 2 காரியம், ஆனா நான் ஒன்னா சேர்த்து சொல்லிடுறேன், டைம் இல்லாததுனால கொஞ்சம் கவனிங்க. நீங்க எங்க தெரியுமா தங்கணும் அதிகமா? உன்னதமானுடைய
அந்த பாதுகாப்புக்கு தங்கணும், அந்த தேவ பிரசன்னத்துல தங்கணும். ஆமென். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க சோதிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க அதிக நேரம் எங்க ஸ்பெண்ட் பண்றீங்க? பிரதர், அதுக்கு நாங்க வேலைக்கு போகக்கூடாதா? நான் சொல்றதை நல்லா கவனிங்க. நீங்க வேலைக்கு போறதை பத்தி நான் பேசவே இல்லை. ஒரு வேலையில 8 மணி நேரம் அல்லது ஒரு 9 மணி நேரம் 10 மணி நேரம் நீங்க வேலை செய்றீங்கன்னா அதை பத்தி நான் பேசல, அதை பத்தி நான் உங்ககிட்ட வரல. நீங்க அதுக்கு அடுத்து இருக்கிற சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கிடைக்கிற டைமை நீங்க எதோட ஸ்பெண்ட் பண்றீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எந்த ஒரு மனிதன் உன்னதமானவரின் மறைவுக்குள்ள அதிகமாய் தங்குகிறானோ அவன் வாழ்க்கையில அவர் பாதுகாவலரா வந்து என்ன பண்ணுவார்னா பாதுகாப்பார். அப்பதான் 121ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த அத்தனை உறங்காம தூங்காம பாதுகாப்பு வரும். அவர் வலது பக்கத்துல நிழலா இருந்து பாதுகாப்பாரு, போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு பாதுகாப்பாரு. இதெல்லாம் நடக்கும். ஆமே. இன்னைக்கு சபை ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம்னா, என் அதிகமான நேரத்தை தேவ பிரசன்னத்துல நான் செலவிடணும் அப்படின்னு. ஆமே. அல்லேலூயா. சில நேரங்கள்ல சில யூடியூப்ல சில ஊழியக்காரனுடைய அந்த செய்தியெல்லாம் வரும் பாருங்க, லிங்க் எல்லாம் வரும். அந்த லிங்க் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த ஜெபத்துல பார்த்தீங்கன்னா 40 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர், 21 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர், 1 மணி நேரம் முழங்கால் யுத்தம் அப்படின்னு போடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும். ஆண்டவரே, எங்க சபையில நாங்க எப்போ இப்படி எல்லாம் வைக்கிறது? எங்க சபையில நாங்க எப்படி இதெல்லாம் அந்த 40 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம், 1 மணி நேரங்க, நாளைக்கு நம்ம முழங்கால நின்று ஜபிக்க போறோம் அப்படின்னு நான் என்னைக்கு அந்த அனௌன்ஸ் பண்ற நாட்கள் வரும் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறேன், ஏங்குறேன். உங்களுக்கு தெரியாது, ஒரு சில நேரங்களில் சில ஜெபத்தை வைக்கணும்னு நான் ஆசைப்படுவேன், ரொம்ப ஆசைப்படுவேன். ஆனா உங்க சூழ்நிலையெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன். அது அப்படியே என்ன பண்ணிடும்னா கொஞ்சம் அப்படியே விட்டுருவேன். நம்ம சபை நிலைமை மாறணும். ஆமே. அடிக்கடிக்கு சபை சேர்ந்து ஜெபிக்கணும். அக்கா, உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இங்க பாருங்க, எலெக்ஷன் டேட்டு சொல்லிட்டாங்களா? சொல்லலையா? என்னைக்கு? எந்த 23? ஏப்ரல் 23. ரிசல்ட் மே 4ஆம் தேதி வருது. என்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் அவன் போவான், எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவான். சின்ன பிள்ளைங்கன்னு கூட பார்க்காம அவங்கள வந்து தப்பா நடத்துறதுக்கு அவனால முடியும். அவங்கள கொலை பண்றது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி உலகத்தில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து சின்ன பிள்ளைங்களோடு தவறா நடந்து அந்த சின்ன பிள்ளைங்களை நரபலி செலுத்தி அந்த சின்ன பிள்ளைங்களை 65 செஞ்சு சாப்பிட்டானுங்க. ஏன்னா அப்படி சாப்பிட்டாதான் அந்த ஆட்சியில் அவங்களால இருக்க முடியும்னு பிசாசினுடைய தந்திரம். இப்படி எல்லாம் பண்றதுனால பிசாசு என்ன பண்றான், அவங்களுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்குறான். அக்கா, தேசம் எங்க போயிட்டு இருக்கு தெரியுமா? இன்னைக்கு உலகத்துல இப்ப நம்ம பொதுவா நிறைய நம்ம பேசுற ஒரு காரியம் இருக்கு. என்ன தெரியுங்களா? ஏஐ. என்னதுங்க ஏஐன்னு? என்னது சொல்லுங்க. ஏஐன்னு சொல்றோம்ல, ஏஐன்னு என்னது? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் கத்துக்கணுமா, நீங்க போனை திறந்தாலே சூப்பர் நோவா இருக்கு, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்னது அதெல்லாம்? ஏஐன்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்ற ஒரு விஷயம். அதுல உங்களுக்கு இங்கிலீஷ் கத்துக்கணுமா, அது சொல்லி கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஒரு லீவ் லெட்டர் வேணுமா, அது கொடுக்கும். உங்களுக்கு என்ன வேணுங்க எல்லாத்தையுமே அது செஞ்சு கொடுத்துரும். நீங்க ஒண்ணே அதுகிட்ட போய் கேட்டீங்கன்னா போதும், எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துரும். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு உலகமே அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. உலகமே அப்படிதான் செயல்பட்டு. முன்னாடி எல்லாம் கூகுளை சர்ச் பண்ணீங்கன்னா கூகுள் தான் ஆன்சர் பண்ணும். இப்போ கூகுள்ல ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்துடுச்சு. எந்த ஒரு ஆன்சருக்கு முன்னாடி ஏஐ ஆன்சர் வந்து நிற்கும். பார்த்துருக்கிறீங்களா? என்னங்க, எதனா ஒன்று சொல்லுங்க. தெரியலையா உங்களுக்கு? தெரியலன்னா தெரிஞ்சு. ஏஐ இப்போ உலகத்துல ரொம்ப பிரபலமா ரொம்ப அதிகமா பேசப்படுற ஒரு காரியம் ஏஐ. எல்லா டெக்னாலஜியும் எல்லா விஷயமும் அந்த ஏஐ மூலியமா தான் செயல்படுத்துறாங்க. ஏஐ மூலியமா தான் அதை வந்து என்ன பண்றாங்கன்னா செயல்பட்டு இருக்கு. இன்னைக்கு கம்பெனிஸ் ஆகட்டும், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், எல்லாமே ஏஐ மூலியமா தான் செயல்பட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன கவனிங்க ஒரு நிமிஷம். ஏஐயை விட இப்போ இன்னொரு விஷயம் வருது. என்ன தெரியுமா? எஸ்ஏஐ, சூப்பர்
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். எல்லாரும் சொல்லுங்க, என் கூட பேசுங்க. சூப்பர் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஏஐ கிட்ட, ஏஐ நான் இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் பண்ணோம், ஒரு லீவ் லெட்டர் சொல்லு அப்படின்னா அது என்ன பண்ண கட 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 கடன்னு டைப் பண்ணி உங்களுக்கு ஒரு லீவ் லெட்டர் கொடுக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? அது ஏஐ. எஸ்ஏஐன்னு ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? நீங்க கேட்கவே வேணாம், அதுவே 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இப்போ இன்னைக்கு நீங்க லீவ் போடுறீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும். அது பார், இன்னைக்கு லீவ் போடலான்னு நினச்சிருந்தல, இந்தா உனக்கு ஒரு லீவ் லெட்டர் அனுப்பிச்சிக்கிறேன் பார், இதை உன் பாஸ் கிட்ட கொடுன்னு அனுப்போம். நீ கேட்ப, டேய் நான் எப்படா உங்ககிட்ட கேட்டேன்? அது சொல்லும் நீ கேட்கல தான், ஆனால் உன் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோனில் பேசியிருந்தல, என்னது நாளைக்கு லீவ் போடலான்னு இருக்கிறேன்டா அப்படின்னு பேசியிருந்தல, அது நான் கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ பாரு உனக்கு ஒரு லீவ் லெட்டர் அனுப்பிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும். உங்களுக்கு ஒரு பர்த்டே வருதுங்க, பர்த்டே வரப்போகுது, என்ன பண்ண தெரியுங்களா? இந்த கடைக்கு போ, இங்கே நல்லா இருக்கு பாரு கேக்கு, இதை வாங்குன்னு உங்களுக்கு ஒன்று சொல்லும். நீங்கள் சொல்லுவீங்க, நான் ஏன் அங்கே போனோம், எனக்கு பர்த்டேன்னு உனக்கு எப்படி தெரியும் கேட்டால் நீங்கள் அது சொல்லும், நீ தான் உன் டேட் ஆஃப் பர்த்தை இமெயிலில் போட்டிருக்கிற, ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிற, இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கிற, எல்லாத்துலேயும் வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் போட்டிருக்கிறல்ல, உன் பர்த்டே என்னன்னு எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும்னு சொல்லும். இது வந்து என்னதுன்னா, நீங்கள் கேட்டு இல்லை, நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லும். இன்னொன்று இருக்குதுங்க, இன்னொன்று விஷயம் உலகத்தில் வந்துட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா? அது வந்து ஓஐ, அது ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ட். என்னதுங்க சொல்லுங்க? இந்த மைக் ஒரு ஆர்கனைஸ்டு. இது எதோட ஆர்கனைஸ் ஆயிருக்கு? மிக்சர் போர்டோட ஆர்கனைஸ் ஆயிருக்கு. மிக்சர் போர்டு, இந்த சிஸ்டமு நம்ம ரெக்கார்ட் பண்ணி இது எல்லாமே நெட்டில் வைஃபைல ஆர்கனைஸ் ஆயிருக்கு. சொல்றது புரியுதுங்களா? இப்போ இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமை நான் ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணோம்னா அது சொல்லும், நாளைக்கு வந்து நீ வந்து யோபு பற்றி பிரசங்கம் பண்ணு. நான் சொல்லுவேன், எனக்கு யோபை பற்றி நான் ஏன் பேசணும்? இல்லை நீ யோபை பற்றி தான் பேசணும்னு அது சொல்லும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? பாவம் அப்படின்ற வார்த்தை பேசக்கூடாது, பரிசுத்தத்தை பற்றி சபையில் பேசக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதெல்லாம் கட் பண்ணிட்டு அதுவே ஒரு செமினார். இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொரு பிரசங்கம் நோட்டில் எழுதிட்டு வரேன். ஆனால் இதுக்கப்புறம் அந்த ஓஐ வந்துச்சுன்னா நோட்டில் எழுத தேவையில்லை, அதுவே டக்கு டக்கு டக்குன்னு டைப் பண்ணி என்னென்ன பிரசங்கம் பண்ணணும், என்னென்ன மெசேஜ் கொடுக்கணும், அந்த மெசேஜுக்கு நான் என்னென்னலாம் வசனத்தை இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் அதே கொடுக்கும். அதை மீறி ஒரு விஷயம் நான் பேசினா கூட டக்குன்னு இந்த மைக் ஆஃப் ஆகிடும், மிக்சர் போர்டு ஒர்க் ஆகாது, நெட் ஒர்க் ஆகாது, வீடியோ ஒர்க் ஆகாது. அப்போ நான் என் சபைக்கோ, என் சபையில் இருக்கிற மற்றவங்க, என் வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கோ பாவத்தை குறித்து, நீதி குறித்து கண்டித்து உணர்த்த முடியாது. பிசாசு அந்த அளவுக்கு தேசத்தை கொண்டு வந்துட்டான். அவன் சொல்ற மாதிரி தான் ஜனங்க கேட்டாகணும், அவங்க சொல்ற மாதிரி தான் நடக்கணும். அப்படி நடந்து இப்போ என்ன கவனிங்க, ஒரே நிமிஷம் என்ன கவனிங்க. இப்போ நீங்க வந்து குடியாத்தம் போறீங்க, வண்டி எடுக்கிறீங்க, நீங்க நினைக்கிறீங்க கள்ளப்பாடியில் போய் பெட்ரோல் போட்டுடலான்னு நினைக்கிறீங்க. அது சொல்லுது, உங்ககிட்ட சொல்லும் அது, நீ கள்ளப்பாடியில் பெட்ரோல் போடாத, நீ போய் எங்க போடு, குடியாத்தத்தில் போடுன்னு சொல்லும். நீங்க கேட்காம கள்ளப்பாடிக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், உங்க ஏடிஎம் மிஷின் ஒர்க் ஆகாது, பெட்ரோல் போடுறதுக்கு உங்க வண்டிக்கு பெட்ரோல் ஒர்க் ஆகாது, பெட்ரோலே வராது. அந்த மாதிரி எல்லாத்தையும் பிசாசு ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ நடந்துட்டே இருக்கு, அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொன்றத்தையும் எல்லா கம்பெனிஸ், நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்ல எல்லாம் வந்துடுச்சுங்க, இதெல்லாம் வெளிநாட்டுலலாம் வந்துச்சுங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு வேளை தெரியாம இருக்கலாம். சிஸ்டர், பிரதர், ஆண்டுடைய வருகை ரொம்ப சமீபமாயிடுச்சு. நீங்க உட்காந்து விளையாடிட்டு இருக்கிற டைம் இல்லை இந்த டைம். நீங்க உட்காந்துட்டு அட போடா இவர் அப்படிதான் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ற டைம் இல்லை இந்த டைம். நீங்க விழித்திருக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். ஆமா பிரதர், நீங்க 2000 வருஷமா பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க, இயேசு வருகிறார், இயேசு அதி சீக்கிரமா சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. ஆமாங்க, 2000 வருஷமா நாங்க பிரசங்கம் பண்ணது உண்மை. ஆனா இந்த காலம் ரொம்ப முக்கியமான காலம். ஏன் தெரியுமா? அவர் சொன்ன எல்லாம் நடந்துட்டே இருக்கு. சீக்கிரத்துல, அதி சீக்கிரத்துல அவர் வரப்போகிறார். நாள் கணக்கு இல்லைங்க, நிமிஷம் கணக்குல இருக்குது. நம்ம நிமிஷத்துல இருக்கிறோம். எப்ப வேணாலும், எந்த செகண்ட் வேணாலும் இயேசு கிறிஸ்து வெளிப்படலாம். உலகம் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? இன்னமும் நீங்க ஜெபிக்காம, இன்னும் நீங்க வேதத்தை வாசிக்காம, இன்னும் நீங்க பரிசுத்தமா வாழாம, உங்க உலக போன போக்குல நான் பாவத்தை செஞ்சுருந்தா இருப்பேன் பிரதர், நான் அசுத்தமா வாழ்ந்துருந்தா இருப்பேன் பிரதர், நான் அப்படிதான் இருப்பேன் பிரதர் வாழ்ந்தீங்கன்னா கைவிடப்பட்ட சூழ்நிலையில போயிடும்.
நீங்க 10 கன்னிகையில அந்த அந்த லிஸ்ட்ல வந்துட்டு இருக்கலாம். ஆனா 5 கன்னிகைகள் கைவிடப்பட்ட நிலையில நம்ம மாறிடும். ஆமே. வேதம் சொல்லுகிறது புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, ஈரானுக்கு ஏன் இஸ்ரேலுக்கும் இன்னும் யுத்தம் நடந்துட்டே இருக்கு? ஏன் பொருளாதார சூழ்நிலை ஏறிட்டே இருக்கு? பெட்ரோல் விலை ஏறிடுச்சு தெரியுமா உங்களுக்கு? பெட்ரோல் விலை ஏறுது, அரிசி விலை ஏறுது, எல்லாமே ஏறிட்டே இருக்கு. ஏன் இதெல்லாம் ஏறிட்டே இருக்கு? ஏன் கேஸ் தட்டுப்பாடாச்சு? யோசிச்சு பாருங்க என்ன நடந்துட்டு இருக்கு தேசத்துல. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து வருகைக்கு அதி சீக்கிரம் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஆமென். நம்ம விழிப்பா இருக்கணும், காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். உங்களுக்கு கிடைக்கிற நேரங்களை தயவு செய்து சொல்றேன், உங்க நேரத்தை போனோட ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, உலகத்தோட ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அப்புறம் நீங்க என்ன சொல்லக்கூடாது தெரியுமா? கைவிடப்பட்டதுக்கு அப்புறம் ஐயோ என் போதகருடைய சிச்சையை நான் கேட்காம போனேனே, என் ஊழியக்கார கத்தி கத்தி சொன்னானே நான் கேட்காம போயிட்டேன்னு அப்ப ஃபீல் பண்ணி பிரயோஜனமே இல்லை. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த கிருபையின் காலத்துல நீங்க தேவனோட அதிகமா ஸ்பெண்ட் பண்ணணும்னு தேவன் விரும்புறார். ஆமென். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்படி ஸ்பெண்ட் பண்ணா என்ன ஆசீர்வாதம் அங்க போடப்பட்டிருக்கு பாருங்க, போடப்பட்டிருக்கு பாருங்க. நான் கடகடன்னு சொல்லிட்டுங்களா? கடகடன்னு சொல்லிட்டுமா? என்னென்ன ஆசீர்வாதம் வரும்? முதல் ஆசீர்வாதம் படிங்க, சங்கீதம் 91 3. அவர் உன்னை வேடருடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். கொரோனாவே வந்தாலும் நீங்க தப்புவிக்கப்படு கொள்ளை உங்களை தப்புவிப்பார். முதல்ல சொல்லுங்க, முதல் ஆசீர்வாதம் என்னதுங்க? தப்புவிப்பார். சத்தமா சொல்லுங்க, தப்புவிப்பார். எல்லாவற்றுக்கும் உங்களை தப்புவிப்பார். அடுத்த வசனம், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறகுகளாலே உங்களை என்ன பண்ணுவாருங்க? மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். ஆமா. அவருடைய சத்தியம் உனக்கு பரிசியும் கேடகம் ஆகும். இஸ்ரவேல் ஜனங்க 40 வருஷம் எந்த மறைவில் இருந்தாங்க தெரியுங்களா? உன்னதமானவரின் மறைவில் இருந்தாங்க. ஆமென். வேதம் சொல்லுது அவங்க கால் வீங்கி போகல. என்னதுங்க? 40 வருஷம் வனாந்தரத்தில் நடக்கிறாங்க, அவங்க கால் வீங்கி போகல, ட்ரெஸ் பழசா போகல. ஆமென். கர்த்தர் அவங்களுக்கு வேண்டிய நேரத்துல மன்னாவை கொடுத்து போஷித்தார்னு பார்க்கிறோம். அருமையானவர்களே, வனாந்தரத்துல சர்ப்பங்களால அவங்களுக்கு ஆபத்து ஏற்படலை, மிருகங்களால அவங்களுக்கு ஆபத்து ஏற்படலை. ஏன் தெரியுமா? அவங்களை கர்த்தர் எல்லாத்துக்கும் தப்புவித்தார். காரணம் என்னன்னா, அவங்க ஒரு சட்டையின் நிழல்ல இருந்தாங்க. என்னன்னா, பகலிலே மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். ஆமென். அல்லேலூயா. 5வது வசனத்தை பாருங்க. இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கிற அம்பு, இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய், மத்தியானத்துல பாழாக்குற சங்காரம், எல்லாத்துக்கும் உங்களை விலக்குவார். ஆமென். 7வது வசனம் பாருங்க. உங்க பக்கத்துல 1000 பேர் விழுந்து போகலாம், உங்க வலது பக்கத்துல 10,000 பேர் விழுந்து போகலாம், ஒண்ணு உங்களை அணுகாது. ஆமென். அல்லேலூயா. 10வது வசனத்தை பாருங்க. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாத வாதை உன் கூடாரத்தை, உன் வழிகளெல்லாம் உன்னை காப்பாத்துறதுக்காக கர்த்தர் என்ன பண்ணிருப்பாரு? தூதர்களை வச்சிருப்பாரு. உன் கால் கல்லில் மோதாது. ஆமென். உன் கால்கள் கண்ணியில சிக்காது. ஆமென். ஆமென். இப்படி இருந்தா தாங்க நீங்க லாஸ்டா 15வது வசனத்தை வாசிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவன். அப்புறம் 16 படிங்க. ஆமா ஆமா, கவனிங்க. எப்போ ஒரு மனுஷனுடைய ஜெபம் கேட்கப்படும் தெரியுமா? எப்போ ஒரு மனுஷன் தேவ சமூகத்தில் அதிகமா ஸ்பெண்ட் பண்றானோ அப்பதான் கேட்கும். வசனம் சொல்லுது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் என்ன பண்ணுவேன்? அவன் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். எப்ப இதெல்லாம் நடக்கும்? எப்ப நீங்க உன்னதமானவரின் மறைவுக்குள்ள வருவீங்களோ, எப்ப நீங்க அவரை தாபரமா கொள்ளுவீங்களோ அப்பதான். ஆமென். அல்லேலூயா. இது மட்டும் இல்லைங்க, லாஸ்டா ஒரு வசனத்தை ஆண்டவர் எழுதுறாரு. 16 பாரு. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. எல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு உங்களுடைய ஆயுசு காலங்களை கர்த்தர் பூரணப்படுத்துவேன்றார். புரியுதுங்களா? சங்கீத 90ஆம் சங்கீதத்துல 10வது வசனத்தை வாசிங்க. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷமும் பலத்தின் மிகுதினால் 80 வருஷமும். இந்த 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 சங்கீதத்தை யார் எழுதுனாங்கன்னு மேல போட்டிருக்கு பாருங்க. சொல்லுங்க. மோசேயின் சங்கீதம்.
இங்க பாருங்க, மோசே எழுதுறார், ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால் 80 அப்படின்னு எழுதுறார். 80 வயசு வரைக்கும் தான் அவன் வாழ்வான் அப்படின்றார் பாருங்க. ஆனா மோசே எழுதின மோசே எவ்வளவு நாள் வாழ்ந்தாருங்க? 120 வருஷம் வாழறார். என்னதுங்க சொல்லுங்க? எப்படி அவரால் அவ்வளோ வயசு வரைக்கும் வாழ முடிஞ்சது? ஏன் தெரியுமா? அவர் அந்த உன்னதமானவருடைய மறைவில் இருந்தார். ஆமென். அந்த சர்வ வல்லவருடைய நிழலில் அவர் இருந்தார். அவரை தாபரமாக கொண்டிருந்தார். அதனால அவர் வாழ்க்கையில ஆயுசு நாட்களை கர்த்தர் பூர்ணப்படுத்தினார். ஆமென். ஒரு எக்ஸ்ட்ரா 40 வருஷம் அவர் வாழட்டும்னு விட்டாருங்க. அல்லேலூயா. நம்ம ஆயுசு நாட்கள் பூர்ணப்படணும்னா நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? அதிக நேரம் தேவ சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறவங்களா காணப்படணும். ஆமென். முழங்கால் படிடலாமா? முழங்கால் படிட்டு எல்லாம் கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிமஹந்தனலர படதனர ரெக்கேதேனே நிமஹந்தனலர படதனர. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும். கிறிஸ்து உங்க வாழ்க்கையில அதிகமா இருக்கணும். உங்க வாழ்க்கையில போன் இல்லைங்க, சினிமா இல்லைங்க, சீரியல் இல்லைங்க, உலகம் இல்லைங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க அதிகமா உட்கார வேண்டிய இடம் தேவ பிரசன்னம், உன்னதமானுடைய மறைவு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க எங்களுக்கு போதும் ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு போதும் ஆண்டவரே சொல்லுங்க. அப்படி சொல்லுவீர்களானா கர்த்தர் இந்த சங்கீதம் 91 இருக்கிற எல்லா விதமான பாதுகாப்பும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க விரும்புகிறார். அதை கொடுக்கும்படிதான் அந்த மகிமையில வந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள் அந்த மகிமையில் அவர் வந்திருக்கிறார். உங்களை காப்பாத்துகிற மகிமையில் அவர் வந்திருக்கிறார். உங்களை பாதுகாக்கிற மகிமையில் அவர் வந்திருக்கிறார். சிஸ்டர், பிரதர், ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடு. அதுக்கு 2 காரியத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். என்னன்னா, உன்னதமானவருடைய மறைவுல அதிக நேரம் உட்காருங்க, தேவ சமூகத்தில் அதிக நேரம் உட்காருங்க, தேவ பிரசன்னத்தில் அதிக நேரம் உட்காருங்க. இப்ப இருக்கிற ஜப வாழ்க்கையை கூட்டுங்க, இப்ப இருக்கிற வேத வாசிப்பு வாழ்க்கையை கூட்டுங்க, இப்ப இருக்கிற பரிசுத்த வாழ்க்கையை கூட்டுங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒப்பு கொடுக்கலாம், ஒப்பு கொடுக்கலாம், ஒப்பு கொடுக்கலாம், ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான மத்திய நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் எங்களோடு எங்களை கொண்டு வந்து இப்படி அற்புதமான வார்த்தைகளை எங்கள் மத்தியில் வெளிப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க. இந்த வாரங்கள் இருக்கிற எல்லா கூட்டங்களையும் இப்படி கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரங்கள் இருக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர எல்லா கூட்டங்களையும் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஜனங்களை உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்பி அன்று எல்லா ஜெபங்களுக்கும் இப்படி பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யும். இப்படி ஜனங்க அது நிமித்தமா ஆசீர்வதிக்கப்பட, ஜனங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட உதவி செய்யும். இன்னைக்கு விசேஷமா இன்னைக்கு விதைத்த விதையானது ஆண்டவரே 30, 60, 100 அப்படி பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கட்டும். இப்படி பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கட்டும் என்று சத்துரு ஒரு நாள் அந்த வசனங்களை திருடாதபடிக்கு இப்படி ஜனங்களை வேலியடித்து பாதுகாப்பீரா. வேலியடித்து யோபுக்கு சுற்றிலும் வேலி அடித்தது போல இப்படி பிள்ளைகளை சுற்றி வேலி அடிப்பீராக, சபையை சுற்றி வேலி அடிப்பீராக, தனி நபருக்கு வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்வி, குடும்பங்களை வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா துதிகனமாக்கும் செலுத்தும் அன்றைய இந்த வாரங்களுக்கு விபிஎஸ் ட்ரெயினிங்கை பொறுப்பெடுத்துக்கொள். எல்லாவற்றையும் இப்படி கருத்தில் இன்னைக்கு வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. வராத பிள்ளைகளை நினைக்கிறோம், பாதுகாத்துக்கொள். எல்லா துதிகன மகிமும் செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் பாதுகாப்பு வழிநடத்தல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட நின்று நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.